ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள்லையும் ஜிஎஸ்டி வரிகள்லையும் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதி பகிர்வு தொகையில மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கை வழங்காம குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டின வழியில சிறந்த பல சமூக பொருளாதார திட்டங்களை வெற்றிகரமா நிறைவேற்றி கடந்த 4.5 வருஷமா திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம கொடுத்து வரோம். பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வரோம். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் தன்னுடைய சட்டமன்ற உரையில மாநிலங்கள் உரிமை பெற அரசியல் சட்டமைப்பு சட்டத்தில் மறு ஆய்வு தேவையானதுன்னு குறிப்பிட்டார். 1969 முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில ஒரு குழுவை அமைச்சார். ஒன்றிய மாநில உறவுகளை சீராய்வு செஞ்சு 1971 மே 27 ராஜமன்னார் குழு தனது வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் அளித்தது. அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு 1974 ஏப்ரல் 14 மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். அப்போதைய பிரதமர் திருமிகு இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி மாநில சுயாட்சியுடைய தீர்மானத்தையும் இணைச்சு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கும் ராஜமன்னார் குழு அறிக்கையில குறிப்பிட்டுள்ள பல்வேறு பரிந்துரைகள் மிகவும் போற்றத்தக்கதாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள்ல பாஜக அல்லாத கட்சிகளோட தலைமையில ஆட்சி நடக்குது. இந்த பட்டியல்ல காஷ்மீரும் ஒரு மாநிலமா இருந்திருக்கணும். ஆனா ஒன்றிய அரசமைப்பு சட்ட விதிகளை மீறி தன்னிச்சையா காஷ்மீர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு ஆளுநருடைய ஆட்சி காலத்துல காஷ்மீர் மாநிலத்தை ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியா மாற்றி அறிவிச்சாங்க. இத்தகைய ஜனநாயக விரோத கூட்டாட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டிச்சோம். இது போன்ற நிலை தொடரக்கூடாது, மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுல தான் மீண்டும் 50 ஆண்டுகள்ல கூட்டாட்சிக்கு எதிராக நடைபெற்ற நிகழ்வுகளை ஆய்ந்து உரிய அரசமைப்பு சட்டத்தை அந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு குரியன் ஜோசப் தலைமையில ஒரு உயர்நிலை குழுவை நியமிச்சிருக்கிறோம்.